நீதான் சிங்கமுத்து கொடுக்கா. நீ எங்க தென்னாலும் உங்க அப்பா உனக்கு கிடைக்க மாட்டான். கொண்டாரெட்டி உன் ஜனங்க கேம்புக்குள்ள பூந்துட்டாரா. அவரை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு சீவுனார்னா 3 தலை கீழே விடும். இந்நேரம் எத்தனை தலை விழுந்திருக்குன்னு தெரியாது. ஜனங்க அங்க சாக போறாங்க, நீ இங்க சாக போற. பண்ணி பட்டுக்கொண்டா. எல்லாத்தையும் பஸ்ல ஏத்துக்கடா. ஒரு குழந்தையும் இங்க இருக்க கூடாது. எல்லாரும் ஏத்துக்க. ஏண்டா உன் கொய்யா சிங்கமுத்துவை நாங்க அடைச்சு வச்சப்ப அந்தரும் பயந்தோம் பஞ்சேச. இப்ப அவன் கொடுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் கோபம் வளர்ச்சிடுச்சா? ஏத்துக்கடா, எல்லாரும் ஏத்துக்கடா. ஐயா எல்லாம் பச்சை மண்ணையா, எங்க என்ன ஓடாது பண்ணுங்க. சுடனே உங்க குழந்தைங்க எல்லாம் பீகார்லயோ ஒரிசாவிலயோ இருக்க போகுது. எவனாவது தப்பிக்க நினைச்சீங்கன்னா அந்த குழந்தைங்க கை கால் நறுக்கேசி பாம்பே பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்க விட்டுருவேன். விடுவாங்க. எப்படி விடுவாங்க? யோசிக்கணும், செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல. அப்பவே சொன்னா கேட்டீங்களா? இப்ப சிங்கமுத்து பையன் அடிச்சு போட்டு போயிட்டான். மாட்டிட்டு யாரு? நீங்க தானே அனுபவிங்க. நான் கொண்டாரெட்டி ஆளு. போ போ போ. டேய் டேய், என்னடா லூசு பையன் அங்க ஒருத்தன் அடிச்சிட்டு ஓடுறான்டா. போ போடா. ஏய் ஏய், நான் கொண்டாரெட்டி ஆளு. நான் கொண்டாரெட்டி ஆளுடா. நான் கொண்டாரெட்டி ஆளு. கொண்டாரெட்டி நஸ்மாவா? பூராத்தி ஏத்து. உள்ள ஓடுற. உள்ள வா. ஓடு. பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் போடாம இங்கே இருந்துக்கிறனா. சரிண்ணே. உள்ள இருங்க. டேய், சிங்கமுத்து பையன் வந்துட்டா. இது கொண்டாரெட்டி கோட்டடா, கடப்பா. யார்கிட்ட வந்து வச்சுக்கிட்டீங்க? ஒரு பையன் தப்பிச்சு போக கூடாது. எல்லாரையும் பிடிச்சு ஏத்து. ஏய், ஏத்துறா புறா பையலே. கொண்டாரெட்டி கோட்டடா அது. தருதல போய் புள்ளனே தப்பிச்சு போய் பாத்துச்சு. அதான் அந்த பஸ்ல இடம் இல்ல, இந்த பஸ்ல ஏத்துறான்னு வந்தேன். டேய் இங்க வாடா. கொண்டு ஏத்துறான். போ போ. பைப்புக்குள்ள ஒளிச்சு வச்சது நல்ல முறையடி. அம்மா சத்தியமா நான் ஒளிச்சு வச்சு தெரியாத முறையாளி ஒளிச்சு. யாரா அப்படி பண்ணது? அந்த எக்கிச்சன்றா சத்தே. ரெடி. நீ எப்பா உங்க அப்பட தானே தேடி வந்த. வெட்ரா, கொண்டாரெட்டி இடத்துக்கே வந்து என் ஆளு கடப்ப ராஜாவை கொன்னியா? இப்ப கொல்ற. என்ன பத்தி கவலைப்படாத, இந்த ஜனங்களை காப்பாத்தணும். கொல்றா அவனை. கொல்றா. வேலுடா, என் மகன் வேலு. வெற்றி வேல்றா. டேய் கொண்டாரெட்டி, నువ్వు నన్ను చంపేస్తావా? என் பையன் உன்னை பம்பேஸ்டாரு. நீ ஆம்பளையா இருந்தா அவனுக்கு பதில் சொல்ற.
வேற யாரெல்லாம்டா இருக்கா? எத்தனை பேர் இருந்தாலும் வர சொல்டா, வர சொல்லு. எவன் வந்தாலும் அவனுக்கு இதே நிலைமை தான்டா. உயிரோட வர முடியாதுன்னு வந்தேன். எங்க அப்பாவையும் ஜனங்களையும் காப்பாற்ற முடியாதுன்னு காப்பாத்திட்டேன். கடப்பாவே கொண்டாரடின்னு. இப்ப அந்த கொண்டாரடி என் காலடிலடா. என்ன ஆம்பளையான்னு கேட்டல்ல, நான் ஆம்பளை தான்டா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்த போனோம். இனி ஒரு கொண்டாரடி கோச்சானு எவனாவது முளைச்சா அறுத்துருவேன். சொன்ன மாதிரியே உள்ள பூந்து செங்கலா பிரிச்சு அப்பனையும் ஜனங்களையும் காப்பாத்திட்ட. ஒருத்தன் கடப்பா தாண்ட முடியாது. போயிட்டு இருக்கவன் ஜனங்களுக்கு குத்திருக்கேன், குத்திருக்கேன். நக்சலைட் குருவி கடப்பா ராஜாவனை அடிச்சப்பே நான் எந்திரிச்சிட்டேன். உங்க அப்பனை நக்சலைட்னு சொல்லி தாண்டா போலீஸ் ஸ்டேஷன் செல்லுல வச்சிருந்தோம். 5 நிமிஷம் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் மாத்தி அனுப்பிட்டேன். தீவிரவாதி தலைவனை மீட்க காவல் நிலையம் சூறையாடல். போலீசாரை தாக்கி துப்பாக்கிகளுடன் தீவிரவாதிகள் தப்பி ஓட்டம். எப்படி? நக்சலைட்னா என்கொயரியே கிடையாது, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். சார் நம்மளுங்க தான். யோ இன்ஸ்பெக்டர், ஷூட்டிங் ஆர்டர் வாங்கியாச்சு சார். எவன் என்ன சொன்னாலும் கேட்காத, போட்டு தள்ளிக்கிட்டாரு. ஓகே சார். ஒவ்வொருத்தனும் சாகர சத்தத்தை கேட்கணுமா? கேளுடா. கோச்சா, எங்க அப்பாடா, ஜனங்கடா, வேணாம் சொல்டா. ஹலோ ஹலோ, டேய் குழந்தைங்களா இருக்காங்கடா. ஹலோ ஹலோ ஹலோ. இப்படியெல்லாம் அழுது புலம்பி சட்டி சுட்டதாடா கை விட்டதாடான்னு பாட்டு பாடுவ நினைச்சியா? ஏய் கோச்சா, போறது ஏன் ஆளுங்களடா, மோ ஆளுங்க. రెడ్డి గారు పిలిచారని చెప్పి మమ్మల్ని వేరే ఎక్కడికో తీసుకెళ్తున్నారేంటి? நீ கேடினா நான் ஜில்லா கேடிடா. இப்படி தில்லாலங்கடி வேலை செய்வன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமோ குத்துற முத்துறன்னு எல்லாத்தையும் நாங்க மாத்தி குத்தியாச்சுடி. பஸ்ல ஒரு முக்கியமான விருந்தாளி இருக்காரு. யார் தெரியுமா? మమ్మల్ని వదిలేసి పారిపోతున్నావు? అయ్యో పోలీసులు! వెళ్ళి వాళ్ళని పట్టుకోండి. கேளு. ஐயோ எல்லாத்துக்கு வந்தவங்கள கத்துறானுங்க, ஓடுறானுங்க. நீ யாரா? நான் தான் கொண்டாரெட்டி தம்பி. கொண்டாரெட்டி தம்பி எனக்கு தெரியாதா? கோச்சா மாப்பிள்ளையா நானு? ஏய், இந்த மூஞ்சிக்கு கோச்சா தங்கச்சி கேக்குதா? கோச்சா சொன்னறா, இப்பதான் சொல்றானுங்க. மாப்ள போட்டு தள்ளுங்க, விடாதீங்கன்னு சொல்லிருக்கறா. ஏய், அது ரத்தத்தை மட்டும் தான் பார்த்தது. இது எங்க வேர்வையை பார்த்தது. இதுல வெட்டா என்ன ஆகும் தெரியுமா? தைரியம் இருந்தா இப்ப வெட்டா வெட்டா. வாடா அடையோ, மோப்படி கொண்டுட்டியாடா. இவனுக்கு கொல்றா, சுட்டு தள்ளுடா, கொல்றா அண்ணா. இவங்கெல்லாம் உன்னோட போலீஸ் இல்லடா, உண்மையான போலீஸ். அடி வாங்கி உட்கார்ந்து இருக்கிற உன்னாலே இவ்வளவு பண்ண முடியும்னா அடிச்ச என்னால எவ்வளவு பண்ண முடியும்? அன்னைக்கு உன் லேப்டாப்பை பார்க்கும் போதே வெஸ்டாண்டா ஆப்பு. அன்னைக்கு அமிச்சிட்டேன் எல்லாத்தையும் நெட்ல. அதான் பெரிய பெரிய ஆபீசர்கள்லாம் வந்துருக்குறாங்க. ஓகே. ஆயினோ நம்ம இந்த ஆபரேஷன் நடத்திருந்தாலும் இப்படித்தான் முடிஞ்சிருக்கும். போர் நடந்தா 4 தலை உருளை தயார் செய்யும்.
எல்லாம் என்கொயரியில் பார்த்துக்கலாம். ஓகே சார், உங்கள் வேலையை பாருங்க. உங்க மகன் கம்ப்யூட்டர் மூலமா தகவல் சொன்னதால தான் இவ்வளோ பெரிய கல்பிரிட் எங்களால் பிடிக்க முடிஞ்சது. நல்லது பண்ணியிருக்கான், பெருமைப்படுங்க. கிரேட் ஜாப், ஐ ரியலி அப்ரிஷியேட். கம் ஆன் பாய்ஸ், சர்ச் தி பிளேஸ். கவர்மெண்ட்டுக்கு தெரியாம சட்டவிரோதமா டைமண்ட்ஸ் எடுத்தவங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணி தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டோம். இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவியா இருந்த வேலு அரசாங்கத்தால கௌரவிக்கப்பட்டார். மேலும் அவர் செஞ்ச குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமன்றத்தால விடுதலை செய்யப்பட்டார்.